மழை பெய்யா நாட்களிலும் மஞ்சள் குடியோடு வரும் திலகவதி டீச்சர் வகுப்பின் முதல் நாளன்று முன்பொரு முறை எங்களிடம் கேட்டார். படித்து முடித்ததும் என்ன ஆக போறீங்க? முதல் பெஞ்சை யாருக்கும் விட்டுத்தராத கவிதாவும் வனிதாவும் டாக்டர் என்றார்கள் சத்தமாக. இன்று கல்யாணம் முடித்து குழந்தைகள் பெற்று ரேஷன் கடை வரிசையில் கவிதாவையும் கூந்தலில் சொருகிய சீப்புடன் குழந்தைகளை பள்ளிக்கு வழியனுப்பும் வனிதாவையும் பார்க்க நேர்கிறது. இன்ஜினியராக போறேன் என்ற எல் சுரேஷ்குமார் பாதியில் கோட்டடித்து பட்டுத்தறி நெய்ய போய்விட்டான். எங்க அப்பாவுடைய இரும்பு கடையை பார்த்துப்பேன் கடைசி பெஞ்ச் ராயேஷ் சொன்னபோது எல்லோரும் சிரித்தார்கள். இன்றவன் நியூ ஜெர்சியில் மருத்துவராக பணியாற்றி கொண்டே நுண்ணுயிரியலை ஆராய்கிறான். பிளைட் ஓட்டுவேன் என்று சொல்லி ஆச்சரியங்களில் எங்களை தள்ளிய ஜஸ்டின் செல்லப்பாவு டிஎன்பிஎஸ்சி எழுதி கடைநிலை ஊழியரானான். அணுசக்தி விஞ்ஞானியாவேன் என்று நான் கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் காற்று எல்லோரையும் திசை மாற்றி போட வாத்தியார் ஆவேன் என்று சொன்ன குண்டு சுரேஷ் மட்டும் நாங்கள் படித்த அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறார். நினைச்ச வேலையே செய்கிற, எப்படி இருக்க மாப்பிள என்றேன். சாக்பீஸ் துகள் படிந்த விரல்களால் என் கையை பிடித்து. படித்து முடித்ததும் என்னாக போறீங்கன்னு என் மாணவர்களிடம் நான் கேட்பதே இல்லை என்றான்.